ஹலோ கைஸ், திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது நம்ம வியூஸ்? இதே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் செட்டப்பு. மேபி இந்த விலாக் வந்து நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியில் எடுத்த உடனே பெட்ரோல் கம்மியாக இருக்குது. நான் பெட்ரோல் அடித்து கூப்பிட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தாம்பரம் பாரத் வந்திருக்கும். பாரத்தில் தான் பெட்ரோல் அடிப்போம். நாங்கள் சென்னையில் இருக்க சொல்ல பாரத்தில் அடிச்சுட்டு பழகிட்டாங்க, ஈஸியாக பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் பாரத் எப்போ பார்த்தாலும் அந்த பாரத்தில் கூட்டமாக தான் இருக்கும். இந்த பாரத்தில் எந்த பாரத் பேங்க்கில் கேட்டாலும் கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி வெயிட்டு தாங்கும் போது வண்டி ஓட்ட போல தக்கையாக மாதிரி இருக்குது. நான் வண்டி நிறுத்திட்டோம், செம்ம வெயிட்டுங்க வட்டி தள்ளுறது, நாக்கு தள்ளிடுது. ஐயோ அக்கா, 4 லிட்டருக்கா? ஸ்கேன் பண்ணிக்கலாம்லக்கா? பிடிச்சி தான் போடணாக்கா? இல்லை கிடைக்குமாக்கா? ஸ்க்ரீன் வந்து டிஜிட்டலில் மாற்றிட்டோம். இல்லை அனலாக டிஜிட்டலாக பேர் தரலாங்க. ஆமாம், ஒரு நிமிஷம். 4 லிட்டர் அடித்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் எடுக்கட 4 லிட்டர் கணக்கு. கொஞ்ச நாள் இல்லை, சமீபம் ஒரு 6 மாதமாக லிட்டர் கணக்கு தான் போடுறேன். 2 லிட்டர் போடுங்க, 3 லிட்டர் போடுங்க அப்படி சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 10:05 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் சானிட்டரியுமே தாண்டல. நீ சாட்டர்டே இருந்தாலும் இவ்வளோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதே வீக் டேஸாக இருந்தால் வந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க டிராஃபிக்கு. ஹிமாலயன் டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டலாங்க, கண்டிப்பாக ஓட்டலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைலேஜ் எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்தாலே மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாது. இரண்டாவது, சிட்டிக்குள்ளே இந்த வண்டியை வச்சு 6 கீர் கொஞ்சம் ஓடுறது கொஞ்சம் கஷ்டம். நீ 6 கீர்லாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக 70-80 வேணும், அந்த ஸ்மூத்னஸ் வர மாதிரி வண்டி. ஆனால் அந்த கீர் போடுறதும் சரி, அந்த கீரை கட் பண்ணுறதும் சரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட் கீர் முன்னாடி டக்குன்னு எதுவும் சொல்ல முடியாது. நார்மலாக எல்லா வண்டியிலும் நார்மலாக டக்குன்னு விழுது. கீர் அந்த நியூட்ரல் பண்ணுற சவுண்ட்லாம் சவுண்டே கேட்க முடியுது. ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி. அப்படியே இன்னும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. இன்றைக்கி போயிட்டு இந்த த்ரெட்டு போயிடுச்சு. ஏதாவது ஷோரூமில் மாற்றணும். நாங்கள் நேற்று போய்ட்டு சர்வீஸ் விட்டு எடுக்க சொல்ல ஹேண்டில் பார் எல்லாமே மாற்றிட்டேன். ஹேண்டில் பார் இதில் இருக்க டியூப் எது வரும்னு சொன்னாங்க அந்த ஃபோர்க்குள்ளே. உங்களுக்கு வண்டி வியூ பார்த்தாலே தெரியும். இந்த கை கீழே வந்திருக்கும், லெஃப்ட் சைடு வந்து கீழே இருக்கும், ரைட் சைடு நல்லா இருக்கும். ஹேண்டில் பார் தான் பெண்டு கண்டிப்பாக. ஏன்னா ஷோரூமில் இருக்க வண்டியை பார்த்தோம் அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த வண்டியில் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இதே வேறு ஒருத்தர் ஹிமாலயன் 450 நட்டு சும்மா கடைக்கு பஸ்ஸெல்லாம் இருக்குன்னு அவர் வண்டியில் இருக்கு பார்த்தா வண்டி அழகாக இருக்குது. என் வண்டி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா வண்டி அழகாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சஜஷன் எடுத்துன்னு போயிட்டு ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் கேட்டு, எப்படி இன்றைக்கி ஓஎம்ஆர் போகிற வேலை இருக்குது சின்னதாக, அங்கே போய்ட்டு கேட்டு இந்த த்ரெட்டு கிடைச்சா அங்கே மாற்றிடலாம். இல்லை இவங்ககிட்ட எது கேட்டாலும் ஸ்டாக் போட்டு ஆர்டர் பண்ணி தரணும் தான் சொல்கிறாங்க. இதை ஆர்டர் பண்ணி எப்போ வருது? அது இருக்க வண்டியில் நான் மிரர் இல்லாமல் ஓட்ட முடியுமா? கண்டிப்பாக சிட்டி பர்பஸுக்கு மிரர் அவசியம். காம்பேக்ட் வந்துட்டோம். வண்டி ஓட்டலாம் சூப்பராக இருங்க. சிட்டிக்குள்ளனால ஒரு எப்படி சொல்கிறதுனா 70 அந்த மாதிரி தான். அது ஒரு ஜாலியான ஸ்ட்ரெச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ நம்ம வீட்டாண்டிலேருந்து இவங்க சீக்கிரமாக வந்துட்டோமா? இதே இங்கேருந்து பாருங்களா, கோவம்பேட்டில் இருந்து இப்போது நம்ம வந்து 9:40 கிளம்பணும். 10:10 வந்து நம்ம கோயம்பேட்டில் வந்துட்டோம் நம்ம வீட்டில் இருந்து. இதனுக்கு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு எல்லாமே வந்தோம். இப்போ இங்கேருந்து சிட்டிக்குள்ளே போகிறதெல்லாம் பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா சவாலாகவே இருக்குது.
ரொம்ப 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 டிராஃபிக்காக இருக்குது. என்னன்னு தெரியல. இது இங்கே பல்லாவரம்லாம் கூட தாண்டிடலாம், ஆனால் இது போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏர்போர்ட் கிட்ட போயிட்ட பிறகு தான் டிராஃபிக்கே ஆரம்பிக்குது. அங்கே வந்து டுவர்ட்ஸ் சிட்டிக்குள்ளே போகிற ஃபுல்லாக டிராஃபிக் தான். மேபி நீ செகண்ட் சாட்டர்டே எப்படின்னு தெரில, ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன படம் ஓடுது வெற்றி தேட்டரில்? லால் சலாம். எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம கேங் கிட்ட கேட்டு இன்றைக்கி ஒரு போகலாமா நைட் அவுட்டு அப்படின்னு கேட்கலாம். மிரர் இல்லாமல் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி யார் வரான் என்ன வரான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸ்டெச்சு ஒன்று வச்சிருக்கு பாருமா. பிரேக்கிங்லாம் பக்கா வண்டியில், அந்த குறையே சொல்ல முடியாது. ஹேண்ட்லிங்கும் கரெக்டாக இருந்துச்சு. இந்த வண்டி நம்ம கையில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு, ஓட்டுறது ஈஸியாக இருக்குது. இந்த அவுட் சைட் டவுன் ஃபோக் தாங்க வேறு லெவலு. வண்டி வர அப்படியே அமைங்கி இதுவாகுது, செம்மையாக இருக்குது. முன்னாடி அந்த அவுட் சைட் டவுன் ஃபோக்கு. பல்லாவரம் பிரிட்ஜ், பல்லாவரம் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜு வந்து இங்கேருந்து ஏறுற மாதிரி 1 வே மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் 2 வே மாற்றிட்டாங்க. வண்டி ஓட்டுறதும் அப்படியே அந்த சின்ன ஒரு கேப் அட்டன் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டிக்கு. இப்போ பவர் தான் இவர் வண்டி என்னை விடுந்து நான் எம்டி வந்து செம சேல் நினைக்கிறேங்க. எல்லாருமே எதுக்கும் காலை பசமும் எல்லாருமே MT-15 செம்ம சேலு. என் ஃப்ரெண்டு கூட அந்த எப்போ அந்த அவுட் சைட் டவுன் ஃபோக் வந்ததோ நம்ம அந்த கோல்டு ஃப்ரெண்ட் பிளாக் வித் அந்த கோல்டு அழு செம்மையாக இருக்கும் MT-ல. இந்த பிரிட்ஜு நல்லாயிருக்கும். இந்த பிரிட்ஜு இறங்கினவொடனே அடுத்தது ஏர்போர்ட் பிரிட்ஜு. எஸ், ஏர்போர்ட் வந்தாச்சு. நான் எங்கே இருந்து டிராஃபிக் சொன்னால் இந்த பிரிட்ஜு இறங்கணும். செகண்ட் சாட்டர்டே மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ், ஆப்வியஸ்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். வண்டிலாம் அல்டிமேட்டுக்காக வண்டி ஓட்டுறதுக்கு. இது ஒரு மால் இருக்குது இந்த ஏர்போர்ட்டில், இந்த ஏரோ. இது ஒரு வாட்டி போனோம், போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வியூ நல்லாயிருக்கும். இப்போ அந்த அப்படியே டிரான்ஸ்போர்ட் பார்க்கலாம். இந்த ரோடு, மெட்ரோ ரயிலு, அப்படியே ஃப்ளைட் ஏறும். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டெல்லி விட்டுச்சியன் சும்மா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். விண்ட் பிளாஸ்ட் ஹெவியாக அடிக்குது அப்படியே ஆப்போசிட்டில். சரியான விண்ட் பிளாஸ்ட். ஸ்டக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் டிராஃபிக்கு. ஹிமாலயன் வந்து நம்மளோட ஒரு கிட்ட ஒரு 6 இயர்ஸ் ட்ரீமுங்க. அந்த ட்ரீம் வந்து இப்போ தான் நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கையில் ஒரு நிறைய கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேலே லைஃப் சேஞ்சில் நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஒரு வண்டி, நம்மளுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும்ல, நம்ம ஆசைப்பட்ட ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 2016 இது ஒரு ட்ரீமுங்க. நிறையா வண்டி அப்படியே மைண்ட் சேஞ்ச் ஆகிடுது. அட்வென்ச்சர் 390 போகலாமா இல்லை அப்படியே சேஞ்ச் ஆகிடும். லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் ஹிமாலயன் ஒரு ஃபைனல் வந்து அப்படியே ஒரு ஆல்டர்னேட் சாய்ஸாக என்ன பண்ணலாம், ஹிமாலயனுக்கு பதில் என்ன பண்ணலாம், வேறு என்ன வண்டி சூஸ் பண்ணலாம், இதெல்லாம் ஆல்டர்னேட்டாக யோசிச்சுட்டு இருந்தேன்.
பட் இந்த ஹிமாலயன், இந்த ராயல் என்ஃபீல்டு அந்த நேம் தான் எனக்கு பிடிக்குங்க. உண்மையாலே ராயல் என்ஃபீல்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட இருக்க ஒருத்தர் வந்து ஜாவாவில் ஒர்க் பண்ணுறாரு, ஜாவா சர்வீஸ் சென்டர். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், அட்வென்ச்சர் எடுத்துக்கோ அப்படின்னு. ஹிமாலயன் தான் வேண்டும் அப்படின்னு ஒத்த காலில் நின்று வாங்கின வண்டி. இன்னும் நான் வண்டியில் லாங் எதுவும் போகவே இல்லை. 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். லாங்குன்னு சொல்லிட்டு எங்கேயும் அடிக்கவே இல்லை. எனக்கு சொல்லலை ஏதோ இங்கே இருந்தாங்க டிராஃபிக்கு. எப்பயாச்சும் கொஞ்சம் மூவ் ஆகுது ஏதோ கொஞ்சம். இன்னும் 10 வீக் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நவுறவே மாட்டேன், அப்படியே நிற்கும் இந்த டிராஃபிக். வணக்கம் சென்னை. இந்த இடத்துல ஒரு செம்ம வியூ இருக்குங்க. அப்படியே ஃப்ளைட் ஏற சொல்ல இந்த இடத்துல வேறு லெவலில் வந்து பார்க்குறதுக்கு. நான் இன்னும் ஒரு வாட்டி கூட ஃப்ளைட்டில் போனதில்லை.